வணக்கம். வீராணம் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறேன். தூய்மை காவலர் இளவரசி என் பேர். நாங்கள் 120 150 வரைக்கும் வீடு பார்ப்போம். இந்த தள்ளுவண்டி வச்சு டெய்லியும் வீட்டுக்கு குப்பைகள் போய் வாங்கிடுவோம். அப்புறம் தரம் பிரித்து அவங்களே கொடுத்துருவாங்க. பச்சை கையில் பூ குப்பை, காய்கறி கழிவுகள் எல்லாம் இதெல்லாம் வாங்கிக்குவோம். ப்ளூவில் பிளாஸ்டிக், வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வாங்கி போட்டுக்குவோம். சிகப்பில் நேப்கின், டைப்பர் எல்லாம் அதெல்லாம் வாங்கி போட்டுங்க மேடம். கருப்பில் எலக்ட்ரிக் பொருள் எல்லாம் வேஸ்ட்டு, கண்ணாடி, டானிக் பாட்டில் அதெல்லாம் போட்டுக்கோங்க மேடம். டீ கடையில் டீ தூள் எடுத்து, இந்த மாதிரி டீ தூள் எடுத்து நாங்கள் கொண்டு போய் எம்சிசி ஆளுகிட்ட கொண்டு போய் கொடுத்துருவோம். பாத்தீங்கன்னா இப்ப வீடு வீடா சேகரிச்சதுல பாத்தீங்கன்னா அவங்க இப்ப தரம் பிரிச்சு இங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. பிளாஸ்டிக் பாட்டில் தனியாவும், பிளாஸ்டிக் லேபிள் தனியாவும், மூடி தனியாவும் கழட்டி கொடுப்பாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா அந்த கவருங்கெல்லாம் தனியா அந்த மறுசுழற்சி செய்யக்கூடிய கவர் தனியாவும், மறுசுழற்சி செய்ய இயலாத கவர் தனியாவும் இது மாதிரி பிரிச்சு கொடுப்பாங்க. அதை வச்சுதான் நாங்க பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் யூனிட்ல அரைச்சி அதை எடை போட்டு நாங்க விற்பனைக்கு செய்யறோம். வணக்கம், என்னுடைய பேர் காந்திமதி. நான் பார்த்தீங்கன்னா வீராணம் பஞ்சாயத்தில் சுகாதார ஊக்குனராக இருக்கிறேன். என்னோட வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தூய்மை காவலர் இருக்காங்க இல்லையா, அவங்க வீடு வீடாக போய் தரம் பிரித்து குப்பைகளை வாங்குறாங்க. அது மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரித்து வாங்கிட்டு வருவாங்க. அந்த குப்பைகள் நாங்கள் மக்காத குப்பை, பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்கை கொண்டு இங்கே கொடுத்துருவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் தனியாக எடை போட்டு அவங்ககிட்ட வாங்கி தனியாக எடை போட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத நாங்கள் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு அன்னன்னைக்கு எவ்வளோ கிடைக்குமோ அதை நாங்கள் பதிவேட்டில் எழுதிக்குவோம். பதிவேட்டில் எழுதிக்கிட்டு அடுத்து இதனுடைய, ஏன்னா எல்லாம் கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா நிறையா குப்பைகள் அது இதெல்லாம் இருக்கும். அதை இதில் கொட்டி இதில் இருந்து நாங்கள் முதல்ல இதில் இருக்கிற இதெல்லாம் சுத்தப்படுத்திக்குவோம். சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இதில் கொண்டு இது பார்த்தீங்கன்னா மறுசுழற்சி செய்ய இயலாத பிளாஸ்டிக், இதையும் நாங்கள் அரைச்சிக்குவோம். இது பாருங்க, அந்த கவர் கொண்டு கொடுக்குறாங்க இல்லையா, இது பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி இப்படி அரைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இது ரோடு போடும்போது பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. வீராணம் பஞ்சாயத்துலேருந்து என் பேர் ஜெயா. வீராணம் பஞ்சாயத்துலேருந்து வந்திருக்கேன் தூய்மை காவலரா. இந்த வேஸ்ட் காய் எடுத்து போய் என்சிசி செட்டில் போட்டு இயற்கை உரம் ரெடி பண்ணுவோம் மேடம். சந்த கழிவு இல்லாம நீங்க தூய்மை ஆளுங்க கொண்டு வர கழிவுங்களும் வாங்கி இதோட உரத்தோட போட்டிருக்கோம். இந்த காய் கொண்டு அரைச்சி கொட்டப்படுற கழிவு திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாளைக்கு கொட்டிடுவோம். திரும்ப அடுத்த திரும்ப திங்கக்கிழமை திரும்ப தொடர்ந்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறுன்னு இப்படி 3 வாரம் தொடர்ந்து வந்துடும். 21 நாளைக்கு வந்துருக்கு மேடம். 20 நாள் முடிச்சுட்டு அடுத்த தொட்டி அடுத்த பக்கம் வந்துருக்கு மேடம். அடுத்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு அடுத்து ஒரு வாரத்துக்கு இப்படி தொடர்ந்து 3 வாரத்துக்கும் 21 நாள் இந்த தொட்டி கொடி மேடம். 42 நாள் ஆனதும் இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம ஊற்றுனது நம்ம வெளியே அள்ளி காய வச்சு அரைச்சி சலிச்சு அதை நாங்கள் வெயிட் போட்டு காய வச்சு அரைச்சி சலிச்சு இந்த இடத்துல கொட்டிடுவோம் மேடம். கொட்டிட்டு அப்புறம் நாங்கள் காட்டுக்கு அதை நாங்கள் சேல்ஸ் பண்ணிடுவோம். எங்கள் உரத்தினால வந்த காய்ங்கம்மா டேஸ்ட் நல்லா இருக்கும். காய் நல்லா கொலையே நல்லா பிடிக்கும். உங்களுக்கு இயற்கையான உரம் மேடம். ரமேஷ்குமார், வீராணம் ஊராட்சி செயலராக பணிபுரிகிறேன். இந்த வீராணம் ஊராட்சியில் மண்புழு உரக்குணம் தயாரிக்கும் கூடமானது 1 மாதத்துக்கு முன்பு செயல்பாட்டில் வந்தது. தற்பொழுது 25 நாட்களுக்கு முன்பு மண்புழு உர ஒவ்வொரு உரக்குழியிலும் விடப்பட்டதன் விளைவாக
மாதந்தோறும் தோராயமாக 100 கிலோ உற்பத்தி ஆகிறது. தேவையான விவசாயிகள் இடுபொருளாக வீராணம் ஊராட்சி செயலரை அணுகி பயன்படுத்திக் கொள்ளுமாறு தெரிவிக்கப்படுகிறது.